வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. இன்றைக்கி நாம் பிராத்மிக் 2026 பிப்ரவரி எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி 90% இந்த ஸ்டோரி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிராத்மிக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 100ல் தேர்ட் ஸ்டோரி தர்ஜி और ஆத்தி. தர்ஜி மீன்ஸ் டெய்லர், துணி தைக்கிறவர். ஆத்தி எலிஃபண்ட், டைலரும் யானையும். இப்போ அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். கிஷி ஷஹர்மே தர்ஜிக்கு ஏக் துக்கான் தி. ஏதோ ஒரு நகரத்தில் டெய்லரோட ஒரு கடை இருந்தது. பக் துக்கான் டீக் சடக்கே பாஸ்தி. அந்த கடை கரெக்டாக சாலையோரமாக, சாலை அருகிலே இருந்தது. ராஜா கா ஆத்தி ரோஜ் नदी में नहाने के लिए उसी सड़क से होकर जाया करता था. ஒரு ராஜாவோட யானை ரோஜ்னா டெய்லி நதியில், ரிவரில் குளிக்கிறதுக்காக அந்த சாலை வழியாக போகும். ஜப் ஆத்தி உதர் சே நிக்கலாம். அது அப்படி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் தப் தர்ஜிக்கே துக்கான் கே சாம்னே, அந்த டெய்லரோட கடைக்கு முன்னால் வந்து நின்னது. ஆக்கர் ருக் ஜாத்தா. और தர்ஜி டெய்லர் என்ன பண்ணாரு, உசே 2-4 கேலே கானே கோ தேத்தா. அது சாப்பிட்றதுக்காக 2, 4, 3 அவர்கிட்ட எவ்வளோ பழம் இருக்கோ அதை கொடுத்தார். கேலே காக்கர் ஆத்தி நஹானே சலா ஜாத்தா. பழத்தை சாப்பிட்டுட்டு யானை என்ன பண்ணுச்சு, குளிக்க போயிடுச்சு. இஸ் தர தர்ஜி और ஆத்தி மே அச்சி ஜான் பகச்சான் ஹோ கயி தி. இதனால் டெய்லருக்கும் யானைக்கும் ஒரு நல்ல புரிதல், ஒருத்தர் நல்லா அடையாளம் தெரிகிற அளவுக்கு ஒரு புரிதல் இருந்தது. ஏக் தின் ரோஜ் கி தரக், வழக்கம் போல் ஒரு நாள் யானை என்ன பண்ணுச்சு, தர்ஜி கே துக்கான் கே சாம்னே ருக்கயா, அவரோட கடைக்கு முன்னால் வந்து நின்னுது. தர்ஜி கே பாஸ் உஸ் தின் கேலா நகிதா. அன்றைக்குன்னு பார்த்து டெய்லர்கிட்ட என்ன இல்லை, பழம் இல்லை. ஜப் ஆத்தினே அப்பனி சூண்டு படாத்தி. யானை தன்னுடைய சூண்டு மீன்ஸ் ட்ரங்க், துதிக்கையை நீட்டுது. தோ தர்ஜினே கேல் கேல்மே ஏக் சுயி உஸ்கி சூண்டு மே சுபாத்தி. டெய்லர் என்ன பண்ணார், விளையாட்டாக ஒரு ஊசியை எடுத்து அந்த தும்பிக்கையில் குத்திடுறார். எக் பாத் ஆத்திக்கோ பகுத் புரி லகி. இந்த விஷயம் யானைக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அது உஸ் சமய் தோ உஸ்னே குச் நகிக்கையா, அப்போ அது ஒன்றும் செய்யலை. சுப்சாப் சைலண்ட்டாக நதிக்கு ஓர் சலாகையா, நதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு. நஹானே கே பாத் குளிச்சு முடித்த பிறகு ஆத்தினே அப்பனே சூண்டுமே பகுத்ஸா கந்தலா பானி பர்லியா. குளிச்சு முடிச்சோடனே தான் தும்பிக்கையில் நான் அந்த அழுக்கான தண்ணியை நல்லா ஃபுல் பண்ணிக்குது. அவர் வாபஸ் ஆயா, திரும்பி வருது. வந்து ஜப் வக் தர்ஜிக்கே துக்கான் கே பாஸ் பகுஞ்சா, அந்த டெய்லரோட கடையை வந்து ரீச் ஆகுது. தப் உஸ்னே अपने चूंड का गंदला पानी தர்ஜி கே துக்கான் பர் டால் தியா. ஒன்று என்ன பண்ணுது, தான் தும்பி கையில் வச்சுருந்த அந்த அழுக்கான தண்ணி என்ன செய்யுது, கடை மேலே விசிறி அடிக்குது. துக்கான் கே தமாம், அதாவது கடையில் இருந்த நயே கபடே கரா போகையா. கரா மீன் ஸ்பாயில், வீணாக போயிடுது. அப் தர்ஜி அப்பனே கர்னி பர் பச்தானே லகா. இப்போ தான் டெய்லருக்கு தெரியுது தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு. நாம் தப்பு செஞ்சதுனால யானை என்ன செஞ்சுது, திருப்பி அந்த தவறை செஞ்சிடுச்சு. சீக் மாறல் என்ன, அன்சி மஜாக் கேபி. அன்சி சிரிப்பாகவும் சரி கிண்டலாகவும் சரி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சீமா ஓனி சாகியே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, விளையாட்டு வினையாகும். அதனால் எதையுமே ஒரு லிமிட்டோடு தான் செய்யணும் அப்படின்றது தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்டோரி. இப்போ இதை கீழே பார்த்தீங்கன்னா கஹானிகா ஷாராம்ஸ் அப்படின்னு சொல்லி சுருக்கி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நாம் எக்ஸாமில் எழுதணும். தர்ஜி और ஆத்தின் உங்களுக்கு தலைப்பில் கொடுக்குறப்ப 3 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக இது எதிர்பார்க்கப்படுது. அதனால் இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கூட. கஹானிகா ஷாராம் கிசி ஷகர் மே தர்ஜி கி ஏக் துக்கான் தி. ஏதோ ஒரு நகரத்தில் ஒரு டைலரோட கடை இருந்தது. வக் துக்கான் சடக்கே பாஸ்தே, அது சாலைக்கு அருகில் இருந்தது. एक हाथी नहाने ரோஜ் உஸ் சடக் சே ஓக்கர் ஜாயா கர்த்தா தா. அந்த யானை குளிக்க போகும்போது டெய்லியே அந்த சாலை வழியாக போகும். தர்ஜி உஸ் ஆத்திக்கோ ரோஜ் கேலே தியா கர்த்தா. டெய்லர் என்ன பண்ணுவார், யானைக்கு தினமுமே பழத்தை கொடுப்பார்.
आती भी रोज केले के लिए वहाँ आकर अपनी चूंड बढ़ाता था. யானை என்ன செய்யும், டெய்லியே அவரோட கடைக்கு முன்னால் வந்து அவர் கொடுக்குற வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்காக தன்னுடைய துதிக்கையை நீட்டும். एक दिन आती ने हमेशा की तरह केले के लिए अपनी चूंड बढ़ाए. வழக்கம் போல் ஒரு நாளும் யானை என்ன பண்ணுது, அவர் கடைக்கு வந்து தன்னுடைய துதிக்கையை நீட்டுது. தர்ஜி கே பாஸ் கேலா நகிதா. அவர்கிட்ட அன்னைக்கு பார்த்து நல்ல வாழைப்பழம் இல்லை. கேல் கேல்மே உஸ்னே ஏக் சுயி சூண்டுமே சுபாத்தி. விளையாட்டை என்ன பண்ணுறாரு, ஒரு ஊசி எடுத்து தும்பி கையில் வச்சோன்னா அது குத்திடுது. தர்ஜிக்கா எக் விவகார். அவரோட டெய்லரோட இந்த நடவடிக்கை ஆத்திக்கோ அச்சா நகி லஹா. ஆத்திக்கு யானைக்கு பிடிக்கல. பிற்பி இருந்தாலும் ஆத்தி சுப் சாப் நகானே சலாகையா. ரொம்ப அமைதியாக குளிக்க போயிடுது. வாபஸ் ஆத்தே சமய குளிச்சுட்டு அது திரும்பி வரப்போ, ரிட்டர்ன் வரப்போ ஆத்தினே அப்பனி சூண்டுமே கந்தா பானி பர்லியா. அழுக்கான தண்ணியை தான் துதிக்கை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்குது. பர்னா ஃபுல் பண்ணுறது. உஸ்னே தர்ஜிக்கு துக்கான் பர் கந்தா பானி டால் தியா. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து டைலரோட கடைக்கு மேலே விசிறி அடிக்குது. इससे दुकान में रखे सारे नए कपड़े खराब हो गए. அதனால் என்ன ஆயிடுச்சு, கடையில் இருக்க புது துணி எல்லாமே வீணாக போயிடுச்சு. தர்ஜி பச்தானே லகா. இப்போ தான் அவர் தன்னுடைய தவறை உணர்றாரு. சீக் மாறல் அன்சி மஜாக்கி பி சீமா ஒனிச்சாகே. விளையாடுறதுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கும் கிண்டல் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு அப்படின்னா. ரொம்ப சிம்பிள். ஒரு பெறாவாக படிக்கிறப்ப ஈஸியாக படிக்கலாம். இதுக்கு 8 மார்க்ஸு. இதை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.